வளர்வோம். நாம் வருவோம், பலி நினைவோம், இறையன்பில் நானும் வளர்வோம். உறவுடன் சேர்ந்து திருப்பலி நிறைவேற்றுவோம். தன்னலம் மறந்து பிற நலம் காக்கும் திருச்சபையாகிடுவோம். கடவுளை தேடும் அறிவே உலகில் முதல் நிலை. அந்த ஞானத்தில் நிலைத்து தியாகத்தில் வாழ்வே இறைநிலை. மாற்றினாம் ஜேவேல் தங்களுடைய 40ஆம் ஆண்டு திருமண நாளிலே நன்றி திரைப்பலி ஒப்புக் கொடுக்கின்றார்கள். 14வது பிறந்த நாளை கொண்டாடுகின்ற உபேத், செசிலி, அன்பு தேவதாஸ், ரெக்ஸின் விமலா, ஆரோக்கியமேரி, லெஸ்டர் ஜோசப் குடும்பத்தினருக்கு அன்னை செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும் குடும்ப கருத்துக்கள் நிறைவேற வேண்டியும் சிறப்பு கருத்துக்களுக்காக ஜே ஆகாஷ் டிஎன்பிஎஸ்சி தேர்வில் நல்ல மதிப்பெண் பெற்று வெற்றி பெற வேண்டியும் சாம் டேவிட், மேரி பிரியா குடும்பத்தினர், சாம் வினோகர் இவர்களின் குடும்பத்தினரின் கனடா பயணம் பாதுகாப்பாக நடைபெற வேண்டியும் இறந்த வேலாயுதம், தினகரன், ஜேம்ஸ், ஜான், விமல்ராஜ், சுசைத், சந்தியாகு, சிகாமணி, ஜோசப், பேட்ரிக், டிஏ, ரெபேரா, எல்என் பக்லின் மற்றும் யாரும் நினையாத ஆன்மாக்களுக்காக இன்றைய திருப்பலியில் நாம் சிறப்பாக கொண்டாடுவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்புக்குரியவர்களே, இந்த நாளிலே திருச்சபையானது பல கருத்துக்களை முன்வைக்கின்றது. முதலாவதாக இன்று மரியனுடைய நவநாளை கொண்டாடுகின்றோம், துவங்குகின்றோம். இரண்டாவதாக ஸ்நாபக அருளப்பர் தலை வெட்டப்பட்ட நாளை நாம் நினைவு கூறுகின்றோம். இந்த அருமையான நாளிலே இந்த திருப்பலியை நாம் மகிழ்ச்சியுடன் ஆரம்பிக்கின்றோமா, மகிழ்ச்சியுடன் இந்த திருப்பலியிலே ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகின்றோமா என்று நம்மையே நாம் கேட்டு பார்ப்போம். இந்த திருப்பலியை உண்மையாகவே மகிழ்ச்சியாக நான் நிறைவேற்றுகின்றேன். ஏனென்றால் இந்த மண்ணிலிருந்து கடவுள் எனக்கு இந்த குருத்துவத்தை கொடுத்திருக்கின்றார். ஆகவே இந்த நிலத்திலே வரும் பொழுது இது ஒரு புனித நிலமாக எனக்கு மாற வேண்டும். இந்த இடத்திலே கடவுள் கொடுத்த கிருபைகள் எனக்கு பல மடங்காக வந்து சேரும் என்று கூறி ஆண்டவர்களே அகமகிழ்ந்து இந்த திருப்பலியை நான் நிறைவேற்றுகின்றேன். ஆக நம்முடைய பாவங்களை நினைத்து ஆண்டவரிடம் இப்பொழுது, ஆண்டவரே எங்களை ஆசீர்வதியும், எங்கள் குற்றங்களை நீர்தாமே துடைத்துவிடும் என்று சொல்லி ஆண்டவரிடம் மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகள் உங்களிடமும் நான் பாவியின்றி ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையற்றவரையாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே.
ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகள் உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். கடவுளுக்கு மாற்றி உண்டாகுக. உலகினிலே நல் மனதோர்க்கு அமைதி உண்டாகுக. புகழ்கின்றோம் யாவும் வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். பக்கம் வீற்றிருப்பவர் நீர் மீது இறங்குவே. ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியோடு தந்தை இறைவன் ஆட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. இறைவா, புனித திருமுழுக்கு யோவான் உம் திருமகனின் பிறப்பையும் இறப்பையும் முன் அறிவிப்பாளராக இருந்தார். அவருக்கு அதையே திருவுளமாக்கி நீரே. அவர் உண்மைக்கும் நீதிக்கும் சாட்சியாக தம் உயிரை கொடுத்தது போல நாங்களும் உம் படிப்பினைகளை அறிக்கையிட ஊக்கமுடன் போராடுவோமாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஐக்கியத்தில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
முதல் வாசகம். நான் கட்டளையிடும் அனைத்தையும் அவர்களிடம் சொல், அவர்கள் முன் கலக்கமுறாதே. இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறைவார்த்தைகள் 17 முதல் 19 முடிய. அந்நாள்களில் ஆண்டவரின் வாக்கு எனக்கு அருளப்பட்டது. நீயோ உன் இடையை வரிந்து கட்டிக்கொள், புறப்படு, நான் கட்டளையிடும் அனைத்தையும் அவர்களிடம் சொல், அவர்கள் முன் கலக்கமுறாதே. இல்லையே அவர்கள் முன் உன்னை கலக்கமுற செய்வேன். இதோ இன்று நான் உன்னை நாடு முழுவதற்கும், அதாவது யூதாவின் அரசர்களுக்கும் அதன் தலைவர்களுக்கும் அதன் குருக்களுக்கும் நாட்டின் மக்களுக்கும் எதிராக அரண்சூழ் நகராகவும் இரும்பு தூணாகவும் வெண்கல சுவராகவும் ஆக்கியுள்ளேன். அவர்கள் உனக்கு எதிராக போராடுவார்கள். எனினும் உன்மேல் வெற்றி கொள்ள அவர்களால் இயலாது. ஏனெனில் உன்னை விடுவிக்க நான் உன்னோடு இருக்கிறேன் என்கிறார் ஆண்டவர். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. இதோ ஆண்டவரின் அடிமை ஆகட்டும் இறைவா, உம் திரு உள்ளபடி. இதோ ஆண்டவரின் அடிமை ஆகட்டும் இறைவா, உம் திரு உள்ளபடி. என் ஆன்மா என் ஆன்மா ஆண்டவரை ஏத்தி போட் என் மீட்பர் இறைவனிலே என் மனம் மகிழ்கின்றது. என் மனம் மகிழ்கின்றது. என் மனம் மகிழ்கின்றது. இதோ ஆண்டவரின் அடிமை ஆகட்டும் இறைவா, உம் திரு உள்ளபடி. ஏனெனில் ஆண்டவரின் ஆண்டவரின் தாழ்நிலை கண்ணோக்கினார். இன்று முதல் என்றும் என்னை பேருடையாள் என்பரே. பேருடையாள் என்பரே. பேருடையாள் என்பரே.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. மார்க் நற்செய்தி அதிகாரம் 6 இறை வசனங்கள் 17 - 29 முடிய. அக்காலத்தில் ஏரோது தன் சகோதரரான பிலிப்பின் மனைவி ஏரோதியாவை மனைவியாக்கி கொண்டிருந்தான். அவள் பொருட்டு ஆள் அனுப்பி யோவானை பிடித்து கட்டி சிறையில் அடைத்திருந்தான். ஏனெனில் யோவான் ஏரோதிடம், உம் சகோதரர் மனைவியை நீர் வைத்திருப்பது முறையல்ல என சொல்லி வந்தார். அப்போது ஏரோதியா அவர் மீது காழ்ப்புணர்வு கொண்டு அவரை கொலை செய்ய விரும்பினாள். ஆனால் அவளால் இயலவில்லை. ஏனெனில் யோவான் நேர்மையும் தூய்மையும் உள்ளவர் என்பதை ஏரோது அறிந்து அஞ்சி அவருக்கு பாதுகாப்பு அளித்து வந்தான். அவர் சொல்லை கேட்டு மிக குழப்பமுற்ற போதிலும் அவருக்கு மனமுவந்து செவி சாய்த்தான். ஒரு நாள் ஏரோதியாவுக்கு நல்ல வாய்ப்பு ஒன்று கிடைத்தது. ஏரோது தன் பிறந்த நாளில் அரசவையினருக்கும் ஆயிரத்தவர் தலைவர்களுக்கும் கலிலேய முதன்மை குடிமக்களுக்கும் ஒரு விருந்து படைத்தான். அப்போது ஏரோதியாவின் மகள் உள்ளே வந்து நடனமாடி ஏரோதையும் விருந்தினரையும் மகமகிழ செய்தாள். அரசன் அச்சிறுமியிடம், உனக்கு என்ன வேண்டுமானாலும் கேள், தருகிறேன் என்றான். நீ என்னிடம் எது கேட்டாலும், ஏன் என் அரசில் பாதியை கேட்டாலும் உனக்கு தருகிறேன் என்றும் ஆணையிட்டு கூறினான். அவள் வெளியே சென்று நான் என்ன கேட்கலாம் என்று தன் தாயை வினவினாள். அவள், திருமுழுக்கு யோவானின் தலையை கேள் என்றாள். உடனே சிறுமி அரசனிடம் விரைந்து வந்து திருமுழுக்கு யோவானின் தலையை ஒரு தட்டில் வைத்து இப்போதே எனக்கு கொடும் என்று கேட்டாள். இதை கேட்ட அரசன் மிக வருந்தினான். ஆனாலும் விருந்தினர் முன் தான் ஆணையிட்டதால் அவளுக்கு அதை மறுக்க விரும்பவில்லை. உடனே அரசன் ஒரு காவலனை அனுப்பி யோவானுடைய தலையை கொண்டு வருமாறு பணித்தான். அவன் சென்று சிறையில் அவருடைய தலையை வெட்டி அதை ஒரு தட்டில் கொண்டு வந்து அச்சிறுமியிடம் கொடுக்க அவளும் அதை தன் தாயிடம் கொடுத்தாள். இதை கேள்வியுற்ற யோவானுடைய சீடர்கள் வந்து அவருடைய உடலை எடுத்து சென்று ஒரு கல்லறையில் வைத்தார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். துறை பிறகு மறையுரை. உங்களை எல்லாம் பார்ப்பதிலே எனக்கு மிக்க மகிழ்ச்சியாக நான் இன்று நிற்கின்றேன். அந்த மகிழ்ச்சி தெரியுதா உங்களுக்கு? நான் உண்மையாக சந்தோஷமாக வந்திருக்கிறேன். உங்களை பார்க்கும்பொழுது அவ்வளோ மகிழ்ச்சி. நான் எத்தனை துயரத்தில் இருந்தாலும், எவ்வளோ போரில் இருந்தாலும் அயன்புரத்தை நினைத்து கொண்டால் சந்தோஷமாயிடும். ஏன்னா இந்த இடத்துல தான், இந்த பலிப்பீடத்தில் தான், இந்த பலிப்பீட சிறுவர்கள் போன்று ஒரு காலத்தில் இங்கே இருந்தவனை கடவுள் தேர்ந்தெடுத்து இன்று அவருடைய சொந்த நாட்டிலே வைத்திருக்கின்றார் என்பார். நீங்கள் அதை நம்பித்தான் ஆக வேண்டும். ஏன் சொல்கிறேன்னா, இங்கே உட்கார்ந்து ஒருவரும் கடவுள் என்னை பார்த்து கொண்டிருக்கின்றார், காட் சீஸ் மீ என்பதை நினைவு கூற வேண்டும். நான் இங்கே முட்டி போட்டால் சாமியார் என்ன செய்கிறாருனே தெரியாது, அவ்வளோ சின்ன பையன். அப்போதிலிருந்து நான் வளர்ந்து வந்த விதம், கடவுளுடைய கரம் என்னுடைய தோளிலே எவ்வாறு இருந்தது என்று நினைக்கும் பொழுது உங்களுக்கெல்லாம் கைகூப்பி வணக்கம் செலுத்த நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். இன்றைய நற்செய்தியிலே யோவானுடைய தலை எவ்வாறு வெட்டப்பட்டது என்று நாம் பார்த்தோம். ஒரு சாதாரணமான கேள்வியை கேட்கின்றேன், முன்வைக்கின்றேன். அதற்கு எல்லோருக்கும் பதில் தெரியும் என்று நினைக்கின்றேன். திருச்சபையிலே யார் யாருடைய பிறந்த நாளை எல்லாம் கொண்டாடுவார்கள் தெரியுமா? உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆண்டவர் இயேசுவுடைய பிறந்த நாள் கிறிஸ்மஸ். பிறகு நம்முடைய திரு அன்னையினுடைய பிறந்த நாள் எப்போ வருது? செப்டம்பரில் வருது. பிறகு யாருடைய பிறந்த நாள்? யோவான் அவருடைய ஸ்நாபக அருளப்பருடைய பிறந்த நாள். திருச்சபையிலே இவர் எப்பேற்பட்ட நிலையை கொண்டவராக இருந்தால், திருச்சபையிலே 3 பிறந்த நாள்களில் இவருடைய பிறந்த நாளை கொண்டாடுவார்கள். பாருங்கள்,
ஆனால் இன்று அவருடைய இறந்த நாளை நாம் நினைவு கூறுகின்றோம். அவர் விண்ணுலகில் பிறந்த நாளை நாம் இன்று கொண்டாடுகின்றோம் என்று சொல்லலாம். இதை ஆரம்பிக்கும் பொழுது, நினைக்கும் பொழுது இரு நடனங்கள் என் கண் முன்பாக வருகின்றது. யாரையாச்சும் நாம் மகிழ்ச்சி படுத்த வேண்டும் என்றால் என்ன செய்வோம்? நடனம் ஆடுவோம் இல்லையா? இல்லையா? ஆக ஒரு நடனம் பாவ நடனம், இன்னொரு நடனம் புனித நடனம். என்னுடைய மறையுரையின் முதல் பகுதி பாவ நடனம். ஏரோதியாள் ஒரு சரியான வாழ்க்கை வாழாமல் இருக்கின்றால் அதை கண்டு மற்ற யாரும் சொல்லவில்லை. ஏனென்றால் அவர் ராணியாக இருக்கின்றால், அரசியாக இருக்கின்றால், ஏரோதிடம் இருக்கின்றால், அவளை பற்றி சொல்லக்கூடிய திறமையும் திறனும் யாரிடம் இல்லாத பட்சத்திலே ஸ்நாபகர் அவளிடம் சென்று நீர் இவ்வாறு இருப்பது நன்று அல்ல என்று கூறும் பொழுது, உண்மைக்கு சாட்சி பகழும் பொழுது அவர் சிறைப்பிடிக்கப்படுகின்றார். அது முக்கியமான ஒரு விஷயம். ஆமாம், அதில் பல பொருட்கள் இருக்கின்றன. ஆமாம், ஆனால் அந்த சிறுமி வந்து நடனம் ஆடும் பொழுது எவ்வாறெல்லாம் தாயால் வஞ்சிக்கப்படுகின்றாள் பாருங்க. ஒரு தாய் ஒரு குழந்தைக்கு என்ன சொல்லிக் கொடுக்க வேண்டும்? திருவிழுமியத்திலே எழுதப்பட்டிருக்கிறது என்னவென்றால், உங்களுடைய இறைவாக்கினர்களை போற்றுங்கள் என்று சொல்லப்படுகின்றது திருவிவிலியத்திலே. அவ்வாறு அல்லாமல் ஏரோதியாள் என்ன சொல்றாங்க? அவருடைய தலையை கொண்டு வா. ஏரோது மன்னன் அகம் மகிழ்ந்தான் என்று விவிலியத்திலே படிக்கின்றோம். அகம் மகிழ்தல், களி கூறுதல், களியாட்டத்தில் வெறி கொண்டவர்கள் இப்படித்தான் இருப்பார்கள். அந்த சிறுமியின் நடனம் பாவ நடனமாக மாறுகின்றது. நம்முடைய உடல் பாவ நடனத்தை கொண்ட உடலாக இருக்கக்கூடாது. இது முதல் பகுதி. பெற்றோர்களே நினைத்து கொள்ளுங்கள், இதை மனதில் இருத்திக் கொள்ளுங்கள். உங்கள் பிள்ளைகளை வளர்க்கும் பொழுது நல்ல எண்ணம் கொண்டவர்களாக வளருங்கள். பிறருடைய தலையை எடுக்கக்கூடிய பிள்ளைகளாக வளர்க்கக்கூடாது. நன்றாக சொல்லி திருத்துங்கள். உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் சொல்லி முடியுங்கள். ஃபாதர், என்னுடைய ஒரே பையன் சொன்னால் கோச்சிப்பான், என்னுடைய ஒரே மகள் சொன்னால் என்கிட்ட ஒரு வாரம் பேச மாட்டா, இப்படி சொல்லியே நம்ம வளர்த்து திருச்சபையிலே ஆண்டவர் எங்கே இருக்கின்றார் என்று கண்டு கொள்ள முடியாத நிலையிலே சில இளைஞர்கள் இருப்பதை நாம் காண்கின்றோம் இல்லையா? உண்மையை சொல்ல வேண்டுமென்றால், உங்களுடைய குடும்பத்தில் உண்மையை சொல்ல வேண்டால் உறக்கச் சொல்லுங்கள் என்று இன்றைய நற்செய்தி யோவானின் வாழ்க்கை மூலமாக நமக்கு சொல்லுகின்றது. இரண்டாவது நடனம் புனித நடனம். லூக்காவை எழுதிய நற்செய்தியிலே முதல் அதிகாரம் 37ஆம் வசனத்திலே படிக்கின்றோம். சம்மனசானவர் மரியாளை விட்டுவிட்டு செல்கின்றார், மறைகின்றார். சம்மனசானவரிடம் மரியாள் ஆம் என்று சொல்கின்றார். இன்று திரு அன்னையை நாம் நினைவு கூறுகின்றோம் இல்லையா? ஆம் என்று சொல்கின்றார். 38வது வசனத்திலே ஒன்லி ஒன் வேர்ஸ் எடுத்து பாருங்கள். பைபிள் இருக்குல்ல உங்ககிட்ட, லூக்காவை எழுதிய நற்செய்தி முதல் அதிகாரம் 37 எடுத்து படிங்க, 38 எடுத்தும் படிங்க. அதில் என்ன போட்டிருக்கு? அடுத்த வசனத்திலேயே அவர்கள் யார் கூட இருக்காங்க? எலிசபெத் அம்மாள் கூட இருப்பாங்க. முதல் வசனம் நாசரேத்தில், அடுத்த வசனம் எலிசபெத் அம்மாள் கூட. இதுக்கு நடுவில் எத்தனை கிலோமீட்டர்? 126 கிலோமீட்டர். ஒரு வசனத்திலிருந்து அவருக்கு பிரயாணப்படுதல் 126 கிலோமீட்டர் பிரயாணப்பட்டு அடுத்த வசனத்திலேயே அவர் எலிசபெத் அம்மாள் கூட இருக்கின்றார். யாரெல்லாம் ஆண்டவருக்கு ஆம் என்று சொல்கின்றீர்களோ மற்ற மக்களுக்கும் சேர்த்து நீங்கள் ஆம் என்று சொல்ல வேண்டும். யாரெல்லாம் ஆண்டவருக்கு நான் பணிவிடை புரிகின்றேன் என்று சொல்கின்றீர்களோ மக்களுக்கு முதலில் நீங்கள் பணிவிடையாளராக இருக்க வேண்டும் என்பதை நம்முடைய வாசகங்கள் குறிப்பிடுகின்றன. மரியாள் ஓடோடி செல்கின்றாள் எலிசபெத்தை பார்ப்பது. 6ஆம் மாதம், அவளுக்கு 6ஆம் மாதம். ஒரு குழந்தை பிறக்க வேண்டும் என்றால் எத்தனை மாதம் தேவை? 9 மாதங்கள் தேவை. ஓகே, அப்படி பார்க்கும்போது நான் 10 மாதம் சொல்லுவோம் இந்த ஊரில். ஏன்னா நம்ம நிலாவை கொண்டு நாம் கண்காணிப்போம். அவர்கள் சூரியனை கொண்டு சொல்லுவார்கள் 9 மாதங்கள். 6 மாதங்கள் முடிந்து விட்டன. மரியாள் எத்தனை மாதம் இருக்க வேண்டும்? 3 மாதங்கள் இருக்க வேண்டும். அங்கே செல்கின்றார். மரியாள் சென்ற பொழுது ஆனந்த தாண்டவம் ஆடுகின்றார். யார்? ஸ்நாபக அருளப்பர். அது புனித நடனம், பாவ நடனம் அல்ல, இது புனித நடனம். ஒரு 2 பெண்மணிகள் சந்தித்து கொண்டால் என்ன செய்வாங்க சொல்லுங்க பார்ப்போம்?
ஏன் சிரிக்கிறீங்க? இரண்டு பெண்மணிகள், ஆம்பளைங்க சொல்ல வேண்டாம், பொம்பளைங்களே சொல்லலாம். நீங்களே சொல்லுங்கள். ரெண்டு பெண்மணிகள் சந்தித்து கொண்டால் என்ன செய்வாங்க? சந்தோஷமாக இருப்பாங்க. கரெக்ட். அதுக்கப்புறம் ஒரு குட்டி பிபிசி இருக்கும், பிபிசி நியூஸ். அப்புறம் ஒரு குட்டி கிச்சன் கதை சொல்லுவாங்க, இது செஞ்சேன் அது செஞ்சேன். அப்புறம் ஒரு குட்டி நகைக்கடை விஷயங்கள் இருக்கும். அதில் உண்மையாக உள்ளே போனால் குட்டி நகைக்கடைகள், நான் இது வாங்கினேன் அது வாங்கினேன். எலிசபெத் அம்மாளும் மரியாளும் சந்தித்து கொண்ட போது இவ்வாறு ஒரு விஷயங்களை அவர்கள் பகிர்ந்து கொள்ளவில்லை. உண்மையாகவே சொல்ல போனால் அது இரண்டு பெண்மணிகளுக்குள்ள ஒரு தொடர்பு அல்ல, இரண்டு ஆண்மகளுக்குள்ளே உள்ள முதல் சந்திப்பு. இயேசுவும் ஸ்நாபக அருளப்பரும் முதலாக சந்தித்து கொண்ட நாள். மரியாள் அங்கு சென்று, விசிட்டேஷன் என்று சொல்வார்கள், விரைந்து சென்று பார்த்துக்கூடிய நாள். ஆக பாருங்கள், மாதாவை நான் எப்படி கூப்பிடுவோம்? ஆர்க் ஆஃப் த கவர்னன்ட் சொல்வோம். உடன்படிக்கையின் பேழையே என்று அழைப்போம் மரியாளை. கரெக்டா? உடன்படிக்கையின் பேழையே என்று அழைப்போம். உடன்படிக்கையின் பேழையில் என்ன இருந்தது? 3 மறைபொருட்கள் இருந்தது. முதல் மறைபொருள் ஆண்டவருடைய வார்த்தை, 10 கட்டளைகள் இருந்ததாக படிக்கின்றோம் விவிலியத்திலே. இரண்டாவது மறைபொருள் ஆண்டவருடைய மன்னா உள்ளே இருந்ததாக படிக்கின்றோம். மூன்றாவது மறைபொருள் ஆரோனின் கோல் உள்ளே இருந்ததாக படிக்கின்ற இந்த 3 மறைபொருளும் உள்ளே வைத்து கொண்டு தான் அந்த உடன்படிக்கையின் பேழையை இஸ்ராயேல் மக்கள் கொண்டு வந்தார்கள். அவ்வாறு கொண்டு வரும் பொழுது கானானைட் என்ற ஒரு நாட்டிலே அவர்கள் போரிலே அந்த உடன்படிக்கையின் பேழை இழக்கும் பொழுது பல இடங்களுக்கு சென்று விடுகின்றது. தாவீது அரசர் ஏறக்குறைய 25 கிலோமீட்டர் தூரம் எருசலேமிலிருந்து சென்று அந்த உடன்படிக்கையின் பேழையை கொண்டு வருகின்றார். அவ்வாறு கொண்டு வரும் பொழுது அவர் ஒரு நடனம் ஆடுகின்றார். அந்த நடனத்தை பார்த்து அவருடைய மனைவியார் கூறுவார், இவ்வாறு உடம்பில் துணி இல்லாமல் நீ நடனம் ஆடுவது ஆச்சரியக்குரியது, ஆனால் பார்ப்பதற்கே அருவருப்பாக இருக்கின்றது என்று சொல்லும் பொழுது தாவீது அரசர் சொல்லுவது, நான் என் ஆண்டவர் முன்பாக மகிழ்ச்சியாக நடனம் ஆடுகின்றேன். யோபு சொல்வார் இல்லையா, நான் ஆண்டவரிடம் பிறக்கும் பொழுது ஒன்றுமே இல்லாமல் பிறந்தேன், ஒன்றுமே இல்லாமல் நான் செல்கின்றேன். அவ்வாறு தான் நம் அனைவரும் ஆண்டவர் முன்பாக இருக்க வேண்டும். பொன்னும் பொருளும் அல்ல, ஆண்டவர் எவ்வாறு நம்மை உலகத்துக்கு கொண்டு வந்தாரோ அவ்வாறே செல்ல வேண்டும் என்று தாவீது அரசர் ஆடுகின்ற நடனம் இருக்கின்றதே, அதில் முக்கியமான மறைபொருள் இருக்கின்றது. தாவீது அரசர் உடனடியாக எருசலேமுக்கு அந்த உடன்படிக்கையின் பேழையை கொண்டு வரவில்லை. எத்தனை மாதம் தங்கியிருந்தார்? 3 மாதம். எங்கே? 3 மாதம் ஏபெத் ஓதம் என்ற ஹிட்டைட் என்கின்ற ஒரு வீட்டிலே அவர் இருக்கின்றார், தங்கி இருப்பதாக நாம் விவிலியத்திலே படிக்கின்றோம். மரியாள் எத்தனை மாதம் எலிசபெத் அம்மாள் கூட இருந்தாங்க? 3 மாதம். இப்பொழுது நம்முடைய திருப்பலிக்கு வருவோம். எத்தனை முறை குருவானவர் முத்தம் செலுத்துகின்றார்? முத்தம், பரிசுத்த முத்தம் குருவானவர் எத்தனை முறை செலுத்துகின்றார்? 3 முறை. 1, ஆலயத்திற்குள் வரும் பொழுது முதல் முத்தம். 2வது நற்செய்தி படித்த பிறகு நற்செய்திக்கு ஒரு முத்தம். 3வதாக எதற்கு? மீண்டும் ஒரு முறையாக அந்த பலிபீடத்திற்கு. அந்த பலிபீடம் நம்முடைய திரு அன்னையை நினைவூட்டுகின்றது. இந்த பலிபீடத்திலே ஆண்டவருடைய வார்த்தை இருக்கின்றதா? ஆண்டவருடைய வார்த்தை இருக்கின்றதா? ஆம் என்றால் ஆம் என்று சொல்லுங்கள். ஆம். வார்த்தை தாங்கிய பலிபீடம். இந்த பலிபீடத்திலே ஆண்டவருடைய அப்பம் இருக்கின்றதா? இந்த பலிபீடத்திலே ஆரோனின் கோல் குருத்துவத்தை குறிக்கின்றது. அந்த குருத்துவம் இருக்கின்றதா? குரு இருக்கின்றாரா? அதனால்தான் மாதாவை பார்த்து பலிபீடமுமாய் அலங்கரித்தாயே ஞானம் நிறை கன்னிகையே. அந்த பலிபீடத்தை நாம் முத்தி செலுத்தும் பொழுது மாதாவுடைய திருவயிற்றையே முத்தி செலுத்துகின்றோம் என்று நினைத்து கூறிதான் நாங்கள் குருக்கள் முத்தமிடுகின்றோம், பரிசுத்த முத்தம். இவ்வாறு திரு அன்னையின் வாழ்க்கை ஒவ்வொரு நிலையிலும் உங்களை வழிநடத்துகின்றது என்பதை நீங்கள் கண்கூடாக பார்ப்பீர்கள். மரியாளுடைய பிரசன்னம் உங்களுடைய வாழ்க்கையின் ஒளிவிளக்காக மாற வேண்டும். நான் போர் நாட்டிலே இருக்கின்றேன், ஒரு பெரிய ஏவுகணை விழுந்தால் என் காதலெல்லாம் சத்தமாக இருக்கும்.
உடலெல்லாம் அப்படியே படபடக்கும், வேர்த்து கொட்டும். என்னுடைய தாய் இங்கே இருக்கிறாங்க, இதெல்லாம் சொல்லக்கூடாது, இருந்தாலும் சொல்கிறேன். வேர்த்து கொட்டும். ஒரு இரவிலே 3-4 முறை எழுந்து ஓட வேண்டும். பங்கர் என்று சொல்வாங்க, அடித்தளத்திலே எழுந்து ஓட வேண்டும். அப்படி ஓடவில்லை என்றால் ஒரு சில நேரத்திலே ஏவுகணைகள் வந்து எங்களை பதம் பார்த்துவிடும். அவ்வாறு வாழ்க்கையை பயந்து பயந்து வாழக்கூடிய நிலையில் தான் இருக்கின்றோம். இவ்வாறு இருந்தாலும் நான் இன்று உங்களுக்கு கூடிய சாட்சி, ஆரோக்கிய அன்னை என்றுமே எங்களுக்கு ஆரோக்கியத்தையும் உடல் நலத்தையும் உணவையும் கொடுத்து எங்களை காப்பாற்றி வருகின்றார் என்பதை நான் இங்கே முழக்கமிட நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். இந்த இடத்துல திரு அன்னை மட்டும் இல்லை என்றால் என்னுடைய பல நேரத்திலே என்னுடைய வாழ்க்கை வழியில் எவ்வாறு வாழ்ந்திருப்பேனா இல்லையா என்பது கூட ஒரு கேள்விக்குறியாக இருந்திருக்கும். ஆகவே அன்புக்குரியவர்களே, சந்தோஷமாக நிறைவேற்றுகின்ற இந்த திருப்பலியிலே என்னோடு கூட சேர்ந்து ஜெபியுங்கள். போரிலே மாண்டிருக்கின்ற மக்களுக்காக ஜெபிக்கின்ற, போரிலே துன்புறுத்தப்பட்டிருக்கின்ற மக்களுக்காக ஜெபியுங்கள். இன்றளவும் யாரும் மறைந்து விடக்கூடாது, யாரும் இறந்து விடக்கூடாது என்று ஒவ்வொரு நாளும் நாம் ஆண்டவரிடம் ஜெபிப்போம். திரு அன்னையின் மூலமாக ஆண்டவரிலே நாம் அகழ்மகிழ என்றும் திரு அன்னை நமக்கு வழிகாட்டுவாராக. ஆமேன். எழுந்து நிற்போம். அன்பு ஆண்டவரே, கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று திண்ணமாக எங்களுக்கு சொல்லியிருக்கின்றே. ஆண்டவரே, சிறு பிள்ளைகளாக நாம் உம்மிடம் ஏற்றுகின்ற ஒவ்வொரு விண்ணப்பத்தையும் நீர்தாமே எங்களுக்கு அளித்து உம்முடைய சித்தத்தை எமக்கு வெளிப்படுத்துவீராக. உங்கள் பதில் ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பு தந்தையே இறைவா, குருத்துவத்தின் இறை மதிப்பீடு வான தூதர்களையும் விட மேலானது என்று புனித தாமஸ் கூறியது போல, இந்த புனிதமிக்க குருத்துவ பணியாற்றி வரும் எம் திருத்தந்தை லியோ, கர்தினால்கள், ஆயர்கள், அருள் பணியாளர்கள், அருள் சகோதரிகள் மற்றும் இன்று எங்கள் பங்கில் திருக்கொடியேற்றி தெய்வீக திருப்பலியை நிறைவேற்றும் அருள் பணி வின்சென்ட் தந்தை அவர்களையும், பங்கின் பங்கு தந்தை, உதவி தந்தையர்கள் அனைவரையும் தேவன் நீர் ஆசீர்வதித்து தங்களிடம் ஒப்படைக்கப்பட்ட இறை மக்களை இறை அரசின் வழியில் நடத்தி செல்ல தேவையான ஆன்ம சுகம் தந்து பாதுகாத்திட வேண்டுமென்று புனித ஆரோக்கிய அன்னை வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆன்மீக வழிகாட்டிகளுக்கு அருள் தரும் இறைவா, இத்திருப்பலியை நிறைவேற்றி கொண்டிருக்கும் அருள்பணி வின்சென்ட் அவர்களையும் பங்கில் பணிபுரியும் ஏனைய குருக்களையும் நிறைவாக ஆசிர்வதித்து அவர்கள் உடல் உள்ளம் ஆன்ம நலனுடன் வாழ அருள் புரிய வேண்டுமென்று ஆரோக்கிய அன்னை வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நற்பணி செய்வோரை நேசிக்கும் இறைவா, நாட்டின் தலைவர்கள் மக்கள் விரும்பும் நற்பணி செய்வதே தெய்வீக அருள் பெற்று வழி உணர்ந்து பணி செய்யவும் உலக நாடுகளுக்கிடையே அமைதி நிலவவும் அருள் புரிய வேண்டுமென்று புனித ஆரோக்கிய அன்னை வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தாயும் தந்தையுமாய் இறைவா, எம் பங்கில் உள்ள சிறுவர் சிறுமியர் இளைஞர் நிறைவாக ஆசிர்வதித்து அவர்கள் இறை ஞானத்திலும் ஒழுக்கத்திலும் சிறந்து விளங்கவும் நீர் அவர்களை கரம் பிடித்து வழிநடத்த வேண்டுமென்று புனித ஆரோக்கிய அன்னை வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் ஊற்றே இறைவா, பங்கு மக்களின் குடும்பங்களில் அன்பு, மகிழ்ச்சி, சமாதானம் நிறைந்து வாழவும், வேலைவாய்ப்பு, திருமணம், குழந்தை வரம் போன்ற எதிர்பார்ப்புகள் நிறைவேறவும், நோயாளிகள் குணமடையவும் அருள் புரிய வேண்டுமென்று ஆரோக்கிய அன்னை வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். சென்ற இடமெல்லாம் நன்மை செய்த இறைவா, இத்திருப்பலியை சிறப்பிக்கும் அனைத்து பக்த சபை பொறுப்பாளர்களையும் அதன் உறுப்பினர்களையும் ஆசீர்வதித்து அவர்கள் அனைவரும்
திருச்சபையின் கட்டளைகளை சிறப்புட கடைபிடித்து செய்யும் பணியை ஜெபமாக்க அருள் பொழிய வேண்டும் என்று ஆரோக்கிய அன்னை வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். சிறு பிள்ளைகளை என்னிடம் வரவிடுங்கள் என்று கூறிய இறைவா, சிறு பிள்ளையாக நான் இங்கு வரும்பொழுது எனக்கு குருத்துவத்தை கொடுத்து என்னை ஆசீர்வதித்தீரே. ஆகவே ஆண்டவரே, அனைத்து ஆசீர்வாதங்களையும் மக்கள் மேல் பொழிவீராக. சிறு பிள்ளைகளாக நாங்கள் உம்மிடம் என்று வந்திருக்கின்றோம். உம் கரங்களை நீட்டி எங்களை ஆசீர்வதித்து உமது சித்தத்தின்படி எமக்கு தேவையான கிருபைகளை நீர்தாமே அருள்வீராக. எங்கள் ஆண்டவராக கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். எத்தனை ராகங்கள் ஏற்றமிகு உன் படைப்பிலே. அர்ச்சனை பூவாய் ஈசரும்மில் அர்ப்பணமாக நானும் வந்தேன். அர்ப்பணமாக நானும் வந்தேன். என் நெஞ்ச வீணையில் எத்தனை ராகங்கள் ஏற்றமிகு உன் படைப்பிலே. நான் தேடும் அமைதியெல்லாம் நாதனவர் பெயரினிலே. என்றும் நானும் வாழத்தான். அர்ச்சனை பூவாய் ஈசனும்மில் அர்ப்பணமாக நானும் வந்தேன். அர்ப்பணமாக நானும் வந்தேன். என் நெஞ்ச வீணையில் எத்தனை ராகங்கள் ஏற்றமிகு உன் படைப்பிலே. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகபடி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புனித திருமுழுக்கு யோவான் பாலை நிலத்தில் ஒலிக்கும் குரலாக பொதித்து இரத்தம் சிந்தி ஆற்றலுடன் முத்திரையிட்டார். அவர் பொதித்தவாறும் பாதைகளை செம்மைப்படுத்த நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் இக்காணிக்கைகளை அன்புடன் ஏற்றருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களே மேலே எழுப்புங்கள், நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்துவின் முன்னோடியான புனித யோவானை முன்னிட்டு நாங்கள் உமது உன்னத மாட்சியை புகழ்கின்றோம். பெண்களிடம் பிறந்தவர்களுள் அவருக்கு தலைச்சிறந்த மாட்சி அளித்து அருள் பொழிவு செய்தீர். அவரது பிறப்பு பெருமகிழ்ச்சியை முன்னறிவித்தது. மனிதரின் மீட்பு வந்துவிட்டது என தாம் பிறக்கும் முன்னரே அக்களிப்பால் துள்ளினார். இறைவாக்கினரின் அனைவரிலும் அவர் ஒருவரே மீட்பளிக்கும் செம்மறியை சுட்டி காட்டினார். மேலும் தண்ணீருக்கு புனிதப்படுத்தும் ஆற்றலை தரும் திருமுழுக்கை ஏற்படுத்திய கிறிஸ்துவையே அவர் திருமுழுக்காட்டினார். அவர் இரத்தம் சிந்தி கிறிஸ்துவுக்கு மிகச்சிறந்த முறையில் சான்று பகரவும் பேறு பெற்றார். ஆகவே ஆற்றல் மிகுந்த விண்ணவரோடு சேர்ந்து நாங்களும் இம்மண்ணுலகில் இடையராது உமது மாட்சியை கொண்டாடி முடிவின்றி ஆர்ப்பரித்து பாடுவதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம்.
ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்வுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திரு தந்தை இல்லையோ, எங்கள் பேராயர் ஜாண்டகை எல்லா திருநிலையினர் இதோ இந்த திருப்பலியிலே பங்கெடுக்கின்ற மக்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து வழி நடத்தியருளும். உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயன புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எங்கள் தந்தை ஜான் போஸ்கோ, புனித அந்தோனியார், இவ்வுலகில் முக்கொந்தவராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு வெட்டிச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் அப்போஸ்தலருக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையே கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் அன்பையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இறை அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின்
இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்ட நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திரு ரத்தமும் நம்மை காத்து நித்திய வாழ்வளிப்பதாக. ஆமென். ஒரு கோடி தேன் பூக்கள் ஒன்றாக மனம் வீசும் என்றுள்ளம் நீ வாழும் பூங்காவனம். மனமென்னும் பொன் வண்டு உன் அன்பில் கட்டுண்டு தமிழாலே கவி பாடும் பேரானந்தம். சிறகுகளால் என் மனம் விரிகின்றதே, பறந்திட பறந்திட இறையுறவில் இணைந்திட இணைந்திட மகிழ்கின்றதே. நம்தன நம்தன தாராயோ பேரன்பே என் இயேசுவே, தாராயோ பேரின்பம் என் வாழ்விலே. வாராயோ பேரன்பே என் இயேசுவே, தாராயோ பேரின்பம் என் வாழ்விலே. ஒரு கோடி தேன் பூக்கள் ஒன்றாக மனம் வீசும் என்றுள்ளம் நீ வாழும் பூங்காவனம்.
தமிழாலே கவி பாடும் பேரானந்தம். என் மனம் பறந்திட பறந்திட இணைந்திட இணைந்திட நம் தன வாராயோ பேரன்பே என் இயேசுவே, தாராயோ பேரின்பம் என் வாழ்விலே. வாராயோ பேரன்பே என் இயேசுவே, தாராயோ பேரின்பம் என் வாழ்விலே. ஒரு கோடி தேன்பூக்கள் ஒன்றாக மனம் வீசும் என் உள்ளம் நீ வாழும் பூங்காவனம். மனமென்னும் பொன்வண்டு பொன்னன்பில் கட்கொண்ட தமிழாலே கவி பாடும் பேரானந்தம். இந்த நவநாளை நான் ஜெபிக்கின்றேன். நீங்களும் இந்த ஜெபத்தை கேட்டு வாழ்வாக்க உங்களை அன்போடு அழைக்கின்றேன். வல்லமையுள்ள மன்றாட்டு அருள்மழை பொழியும் ஆரோக்கிய தாயே, துன்பப்படுவோரின் துயதுடைக்கும் தயமிகு தாயே, இதோ அசைக்க முடியாத முழு நம்பிக்கையுடன் உமது திருத்தலத்தில் கூடியுள்ளோம். உமது வல்லமையுள்ள மன்றாட்டினால் எங்களை காத்தருளும். நாங்கள் எவ்வித தவறிலும் கேட்டிலும் இல்லாதபடி எங்களை கரம் பிடித்து வழிநடத்தும் தாயே, எல்லாவற்றுக்கும் மேலாக இறை இயேசுவையே அன்பு செய்யவும் அவருக்காகவே வாழவும் எங்களுக்கு துணை செய்வீராக. ஏழைகளையும் ஆதரவற்றவர்களையும் அன்புடன் அரவணைக்கும் அன்னையே, எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு ஒன்றித்திருக்கின்ற நீர் சக்தி மிக்கவராயிருக்கின்றீர் அம்மா. நாங்கள் கேட்பதை தட்டாமல் தருகின்ற அன்பு தாயே, துன்ப துயரங்களிலிருந்து எங்களை காப்பாற்றும். தீராத வியாதி வருத்தங்களிலிருந்து எங்களை விடுவித்தருளும். வறுமையில் வாடும் எங்கள் வாழ்வை வளமாக்கும். அமைதியின்றி அலையும் எங்களுக்கு ஆறுதல் தாரும். வாழ்வதற்கு அறியாத வருந்தும் எங்களுக்கு வாழ வழிகாட்டும். எங்கள் குடும்பங்களையும் தொழிலையும் ஆசீர்வதித்து பாதுகாத்தருளும் தாயே. அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டோம் நீரே. திருவேற்றிங்கனையாய் இயேசு ஆசி பெற்றவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டோம் நீரே. உடைய திருவேற்றிங்கனையாய் இயேசு ஆசி பெற்றவரே. மித மரியே, இறைவனின் தாயே, பாவில இருக்கிற எங்களுக்காக பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையில் வேண்டிக்கொள்ளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க. திருவயிற்றின் இணையாய் இயேசு ஆசி பெற்றவரே. மித மரியே, இறைவனின் தாயே, பாவில இருக்கிற புனித ஆரோக்கிய அன்னையே, மகளே, இந்த நாளிலே நாம் அனைவரும் ஒன்றிணைந்து அன்னையினுடைய திருக்கொடியை ஏற்றியுள்ளோம். ஆகவே இந்த நாளை அருமையாக சிறப்பித்த உங்கள் ஒவ்வொருவருக்கும் நான் நன்றி சொல்லுகின்றேன். குறிப்பாக அனைத்து பக்த சபையினர் மற்றும் பங்கு பேரவையினர்கள் இந்த நாளை சிறப்பித்ததற்காக நிறைய வேலைகள் செய்திருக்கின்றார்கள். ஆகவே அனைத்து நல்ல உள்ளங்களை நாம் கரோலி எழுப்பி அவர்களை பாராட்டுவோம், வாழ்த்துவோம். ஆரோக்கிய அன்னை அவர்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே நமக்கு அன்னையினுடைய கொடியை ஏற்றி திருப்பலி நிறைவேற்றி இறைவனின் அருளை பெற்று தந்தவர் நம்முடைய அருள் தந்தை வின்சென்ட், நம்முடைய மண்ணின் மைந்தர். ஆகவே தந்தை அவர்களுக்கு நம் நன்றி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம்.
கரவொலி எழுப்பி தந்தைக்கு நாம் வாழ்த்துக்கொள்வோம். அவருக்கு பொன்னாடை அணித்து நினைவு பரிசினை கொடுப்போம். நம்முடைய தந்தை வின்சென்ட் அவர்கள் ஜெருசலேமிலே பணியாற்றி கொண்டிருக்கின்றார். அவருடைய பணி எப்படி இருக்கின்றது என்று நம் மறையிலுடைய அவரை பற்றி நாம் கேட்டோம். இடி முழக்கம், பாம் சவுண்ட், அதன் மத்தியிலே தந்தை அவர்களுடைய பணியானது இருக்கின்றது. இப்பேற்பட்ட பணியிலும் தந்தை அவர்கள் 2 புத்தகங்களை எழுதியுள்ளார்கள். ஒன்று திருச்சுருபங்கள், அதனுடைய வணக்கங்களை பற்றி, திருச்சுருபங்களை நாம் எவ்வாறு வணக்கம் செலுத்த வேண்டும், எவ்வாறு இந்த சுரூபங்கள் நமக்கு ஆசியையும் அருளையும் பெற்று தருகின்ற இயேசுவின் மனித சாயல் படைத்திருக்கின்ற இந்த திரு உருவங்களை பற்றி, வணக்கங்களை பற்றி ஒரு புத்தகத்தையும், 2வது புத்தகம் விசுவாச பிரமாணம், நாம் சொல்லுகின்ற இந்த விசுவாச பிரமாணம் ஏறக்குறைய 1700 ஆண்டுகளாக இந்த ஜபத்தை நாம் சொல்லி கொண்டு வருகின்றோம். நைசியன் கிரீட் என்று சொல்வார்கள். ஆகவே இந்த 2 புத்தகத்தை தந்தை அவர்கள் ஆங்கிலத்திலே படைத்திருக்கின்றார்கள். ஆகவே இந்த ஒரு புத்தகத்திற்காக, இந்த 2 புத்தகங்களுக்காக தந்தை அவர்களை மீண்டும் வாழ்த்துவோம். அவருடைய பணி இன்னும் சிறக்க வேண்டும், இன்னும் நிறைய நூல்களை எழுதி மக்களுக்கு இறையாட்சி பணியை இன்னும் அறியாத மக்களுக்கு இந்த இறையாட்சி பணி அறிய வேண்டும், அறியப்பட வேண்டும் என்ற ஒரு சிந்தனையோடு தந்தை அவர்களை வாழ்த்துவோம். தந்தை அவருடைய பணி சிறக்க தொடர்ந்து நாம் அவருக்காக மன்றாடுவோம். நாளை தினம் தூய ஆவியார் பகுதியினர் நவநாளை சிறப்பிப்பார்கள். ஆகவே இன்று போல நாம் இந்த 9 நாட்களும் நம்முடைய தேவைகளை வேண்டி அன்னையிடம் வருவோம். கண்டிப்பாக அந்த அன்னை நம்மை என்றுமே கைவிட மாட்டார். தந்தை அவர்கள் மறையுறைகளை குறிப்பிட்டது போல கடவுள் ஆண்டவர் நம்மோடு இருக்கின்றார். அவர் நம்மை ஒவ்வொரு நாளும் பார்த்து கொண்டே இருக்கின்றார். ஆகவே அந்த ஒரு உணர்வோடு நாம் இந்த நவநாட்களிலே இறைவனுடைய அருளை ஆசிரை பெற்று செல்ல உங்களை அன்போடு அழைக்கின்றேன். மீண்டும் ஒரு முறையாக உங்களுக்கு நன்றி சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். திருப்பி சொல்கிறேன். இருப்பினும் அது முக்கியமாக உங்கள் செவிகளுக்கு சேர வேண்டும். ஒரு பலிப்பீட சிறுவர்கள் இங்கே வரும்போதெல்லாம் என் கண்ணெல்லாம் பலிப்பீட சிறுவர்கள் மேலேயே இருக்கும். பார்த்தீங்கன்னா இவங்க எப்படி இருக்கிறாங்க, எப்படி முட்டி போடுறாங்க, எப்படி எழுந்திக்கிறாங்க, எப்படி இந்த திருப்பலிப்பீடத்திற்கு உதவி புரிகின்றார்கள் என்று நான் பார்த்து கொண்டே இருப்பேன். நான் சின்ன வயசில் இருக்கும்போது 2 பலிப்பீட சிறுவர்கள், 2 பகுதி, ஒன்று மெயின், இன்னொன்று சைடு. பெரிய பசங்கள்லாம் மெயின், அவங்களுக்கு இந்த பக்கம் இடம் கொடுக்கலன்னா பெரிய சண்டையே நடக்கும் பின்னாடி. இன்னொரு பலிப்பீட சிறுவர்கள் சைடு, அவங்க இந்த பக்கம் கூட வர முடியாது. அது இன்னொரு விஷயம். அந்த சைடில் இருந்து அப்புறம் மெயினுக்கு மையப்பகுதிக்கு என்ன இயேசு அழைச்சிருக்கிறான்னு சொல்லும் பொழுது இன்னும் மிக்க மகிழ்ச்சி. நான் இவர்களை மாதிரி இருக்கிற பொழுது எங்களுடைய உடுப்பு சிவப்பு கலர் உடுப்பு, சிவப்பு கலர். எழுந்து நில்லுங்கப்பா, தெரியட்டும், மக்கள் பார்க்கட்டும். இந்த சிவப்பு கலர் உடுப்பை போட்டுக்கொண்டு இங்கே சிறுவனாக ஓடிக்கொண்டு இந்த பலிப்பீடத்தை சுற்றி வருவேன். அப்பொழுது ஆண்டவரிடம் நான் கேட்ட ஒரே ஒரு விஷயம், ஆண்டவரே உமக்கு சித்தமானால் ஆண்டவரே இந்த சிவப்பு உடுப்பை வெள்ளை உடுப்பாக மாற்றுங்கள் என்று ஆண்டவரிடம் கேட்டேன். இன்னும் வரல, இன்னும் மையப்பகுதிக்கு வரல. அந்த சிவப்பு உடுப்பை வெள்ளை உடுப்பாக மாற்றி எனக்கு என்று குருத்துவத்தை கொடுத்திருக்கின்றார்கள். இந்த இடத்திலே தான் நான் திருநிலைப்படுத்தப்பட்டேன், குருவானவனாக மாறினேன். அப்பொழுது ஆண்டவரிடம் மீண்டும் ஒரு முறையாக, ஆண்டவரே இந்த வெள்ளை உடுப்பு கொடுத்துட்டீங்க,
இந்த வெள்ளை உடுப்பை நான் என்றைக்குமே கழட்டி வைக்கக்கூடாது. இந்த வெள்ளை உடுப்பை நான் என்றைக்குமே துறக்கக்கூடாது. இந்த வெள்ளை உடுப்பு என்னுடைய தோளாக மாற வேண்டும். எப்படி? என்னுடைய தோளாக மாற வேண்டும். என்றுமே நான் இதை அணிந்து கொண்டு இருக்க வேண்டும் என்று ஆண்டவரிடம் கேட்டுக்கொண்டிருக்கின்றேன். இப்பொழுது சரியாக 15 வருடங்கள் நான் குருவானவனாக இருக்கின்றேன். 15 வருடங்கள். அதற்காக ஆண்டவரிடம் நான் நன்றி கூறுகின்றேன். நான் கேட்டதெல்லாம் இந்த பலிபீடத்திலே கடவுள் கொடுப்பது மட்டுமல்ல, கூட்டி கொடுத்திருக்கின்றார். அப்படியே தலை தட்டாமல் அமுக்கி குலுக்கி என்னுடைய மடியிலே கொட்டி இருக்கின்றார். அதற்காக ஆண்டவருக்கு நான் என்றுமே கடமைப்பட்டவனாக இருக்கின்றேன். அது மட்டுமல்ல, எப்பொழுது இங்கே வந்து வரும் என்றால், நான் வர வேண்டும் வந்திருக்கின்ற நேரமெல்லாம் மகிழ்ச்சியோடு இங்கே வந்து சில நேரம் நான் ஜெபத்திலே செலவழிக்கின்றேன். அந்த ஜெபங்கள் எனக்கு ஆறுதலான ஜெபங்கள். இங்கே பார்க்கும் பொழுது உங்களுடைய முகத்தை பார்க்கும் பொழுது மிகவும் ஆறுதலாக இருக்கின்றது, மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. ஆக இந்த மகிழ்ச்சியை நான் நினைவு கொண்டு உங்கள் எல்லோருக்கும் நன்றி கடன் பட்டு, குறிப்பாக நம்முடைய பங்கு தந்தை அவர்களுக்கும் நன்றி கடன் பட்டு இருக்கின்றேன். எல்லோரும் எனக்காக ஜெபிப்பீர்களா? வேண்டுவீர்களா? இந்த இடத்திலிருந்து பல குருக்கள் வர வேண்டும் என்று நினைப்பீர்களா? பல கன்னியாஸ்திரிகள் இங்கேருந்து வரணும் வேண்டுவீங்களா? இந்த இடம்தான் முக்கியமான புனித இடம். நான் ஹோலி லேண்டில் இருக்கிறேன், ஜெருசலேமில் இருக்கிறேன், நாசரத்தில் இருக்கிறேன், பெத்லகேமில் இருக்கேன். இத்தனை நாடுகளில் நான் இருந்தாலும் என்னுடைய ஹோலி லேண்ட் இந்த பலிபீடம்தான். இந்த பலிபீடத்தை சுற்றி வந்து நான் நிறைய கிருபையை வாங்கி அள்ளிக்கொண்டு என் பாக்கெட்டில் போட்டு போயிடுவேன். நீங்களும் அதே மாதிரி என்ன மாதிரியே சந்தோஷமான ஒரு குருவானவராக, சந்தோஷமான மக்களாக, சந்தோஷமான கிறிஸ்தவர்களாக எப்பொழுதும் இருக்க ஆண்டவரிடம் நான் வேண்டுகின்றேன். இப்பொழுது கடைசி ஜெபத்திற்காக எழுந்து நிற்போம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, புனித திருமுழுக்கு யோவானின் விண்ணக பிறப்பு நாளை நினைவு கூறும் நாங்கள் மீட்பளிக்கும் திரு உணவை உட்கொண்டுள்ளோம். அதனால் அது உணர்த்தும் உட்பொருளை ஏற்றுக்கொண்டு அது எங்களிடம் செயல்படுத்துவதை கண்டு மகிழ எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இறைவனின் அன்பில் நிலைத்திருக்க சென்று வாருங்கள். திருபலி நிறைவேறிற்று.
மீட்கும் திருத்தாயே வேலை நகர் ஆரோக்கிய மாதா அம்மா. நிலையான புகழுக்குரிய தூய்மை மீது நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. எங்கள் ஆரோக்கிய அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நமது பங்கின் பாதுகாவலரான தூய்தன் போஸ்கோவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே ஆமென்.